கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறு மற்றும் பாடல் ஞாயிறு சிறப்பு ஆராதனையில இந்த நாளுக்காக தியானித்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்ம வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டில செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 வரை அடங்கியிருக்கிறது. இதை நாம் ஏற்கனவே வாசித்து காரணத்தினாலே அவரை நோக்கி ஜெபித்து செய்திக்கு கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் வெட்புறமாகிய கர்த்தாவையும் என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இறுதிக்கு தியானமும் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருக்கிறார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பு, இஸ்ரவேலில் மீதியானவர்களுக்கு கடவுள் அருளும் நிறைவான ஆசீர்வாதம். இஸ்ரவேலில் மீதியானவர்களுக்கு கடவுள் அருளும் நிறைவான ஆசீர்வாதம். செப்பனியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிற போது எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்த காலத்திலே அவர் வாழ்ந்தவர். யோசியா ராஜாவாக ராஜ்யபாரம் நடக்கின்ற போது அவருடைய காலத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தவர். அவருக்கு முன்பதாக இருந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன மக்களுடைய, ஆட்சியாளர்களுடைய, ஆசாரியர்களுடைய, தீர்க்கதரிசிகளுடைய அவல நிலைமையை தோலுரித்து காட்டுகின்ற ஒரு காரியம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறார். கர்த்தர் அவர்களை எப்படியாக கண்டிக்கப் போகிறார், தண்டித்தார், அதிலிருந்து எப்படி மீட்கப் போகிறார் என்ற காரியத்தை தான் இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். 3 விஷயங்கள் மூலமாக இந்த செய்தி நமக்கு விளக்குகிறார். முதலாவதாக, குற்றம் சாட்டப்பட்ட யூதா தேசத்தின் தலைநகர் எருசலேம் மேல் குற்றச்சாட்டு. இவர் சொல்லுகிற ஒரு காரியம் எருசலேம். பிரியமானவர்களே, அந்த காலத்தில் ஒருங்கிணைந்த தேசமாக இருந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. தாவீதுக்கு பிறகு, சாலமோன் காலத்துக்கு பிறகு இந்த ஒரு பிரிவு ஏற்பட்டது. அதாவது 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரவேல் நார்தன் கிங்டம் என்றும், 2 கோத்திரத்தை சேர்ந்த யூதா பெனிமின் கோத்திரத்தார் தெற்கு தேசத்தை சேர்ந்தவர்களுமாக இருந்தார்கள். வடக்கு தெற்கு என்று சொல்லி பிரியமானவர்களே, இதுல இந்த தெற்கு தேசத்துல சதன் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி இல்லையா, சதன் நேஷன் என்றுதான் சொல்லலாம். இரண்டும் பிரிந்து கிடக்கிறது. ஒற்றுமையாக இருந்தவர்கள் ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு அடித்துக் கொள்கிற நிலையெல்லாம் ஏற்பட்டது. இப்பொழுது யூதாவுடைய தலைநகராக எருசலேம் இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் 1 to 7 வரைக்குமாய் நாம் பார்க்கின்ற போது இந்த செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் அவர்கள் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு காரணம், அங்கு அவர்களால் நடத்தப்பட்ட ஆட்சியாளர்கள் மூலமாக அவர்களை வழிநடத்த, கர்த்தருடைய வார்த்தையை வழிநடத்த வேண்டிய தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் போன்றவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினாலே மக்களும் மனப்போன போக்கிலே சென்றார்கள். அவர்கள் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். யூதா தேசத்தை ஆளுகின்ற அரசன் துவங்கி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால், நியாயாதிபதிகள் இருப்பார்கள். அவருடைய 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அதற்குள்ளே இருக்கின்ற அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்களைப் போல அவர்கள் இருந்தார்கள். அது நியாயாதிபதிகள் ஓநாய்களைப் போல அவர்கள் இருந்தார்கள்.
அது ஒரு சாதாரண விஷயம். சாயங்காலத்தில் புறப்படுவது விடிய காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள் போல இருந்தார்கள். ஓநாய்கள் செத்து அழுகி நாரி போயிருந்தாலும் கூட அது சாப்பிடும். அவருடைய அதிகாரிகள், அதாவது ஆட்சியாளர்கள் சிங்கங்களைப் போல அவர்கள் மக்களை கொள்ளையடித்தார்கள். இவர்கள் நியாயாதிபதிகள், நியாயம் செய்தவர்கள், அவர்கள் ஓநாய்களைப் போல இருந்தார்கள். அவர்கள் விட்டு வைத்த மற்றவர்களை, மற்ற காரியங்களையும் கொள்ளையடித்தார்கள். அதற்கு பிறகு பாருங்கள், தீர்க்கதரிசிகள் அவர்கள் வீண் பெருமை பேசி வஞ்சகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வீண் பெருமை பேசுகிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவர்கள் சொல்லவில்லை, ஆனால் வீண் பெருமை பேசி வஞ்சகம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு ஆசாரியர்களை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். போதர்களாக பணிபுரிந்தவர்கள் எட்டப்பட்டவர்களாக இருந்தால் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் நானும் இருக்கின்ற இடத்திலே தான், நீயும் நானும் அதாவது இருக்கின்ற ஸ்தாபனத்திலே தான் நான் சொல்கிறேன், வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறேன். மிஷனரிமார்கள் தியாக உள்ளத்தோடு வாங்கிய இடங்கள் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது. 99 வருடங்களுக்கு குத்தகை விடப்படுகிறது. அது வராது. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள நிலங்கள் மிஷனரிமார்கள் தன்னுடைய ஆசாபாசங்களை everything, all their privileges, blessings, comforts and everything, and they came and shared the good news. இங்கே நமக்கு வாழ்வு கொடுத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நமக்கு வாழ்வு கொடுத்து இந்த வளமான இடங்களை நமக்கு கொடுத்தார்கள். அதன் மூலமாக நம் கடவுளை தொழுது கொள்வது மாத்திரமல்ல, ஆஸ்பத்திரிகள் கட்டப்பட வேண்டும், அங்கு பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட வேண்டும், பயிற்சி நிறுவனங்கள் உருவாகும் என்று. ஆனால் இன்றைக்கு அது 99 வருடத்திற்கு குத்தகைக்கு என்று எல்லாம் கொடுக்கப்படுகிறது. யார் செய்கிறார்கள்? நீயும் நாங்கள் இருக்கின்ற அது ஐஎல்சி தான். ஆகவே தீர்க்கதரிசிகளும் அல்ல, ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, அந்த காலத்தில் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாம் அதிகமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதாவது பண ஆசைத்தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணத்தை கொண்டு எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிற போது முடியவே முடியாது. கொரோனா வந்த போது எத்தனையோ மக்கள் கோடிக்கணக்கான பணங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது அவர்களை காப்பாற்றவில்லை. இன்றைக்கு இழிவான ஆதாயத்தை இச்சிக்கின்ற நிலைமை ஏன், எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? திருச்சபை ஆளுவதற்காக, அதிகார படத்தில் எதற்காக வைக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் அதாவது இருமாப்போடு ஆளுவல்ல, கண்ணியத்தோடு, பாசத்தோடு, தாழ்மையோடு திருச்சபையை நடத்தவும், அதனுடைய ஊன்ற கட்டுதலுக்கு என்றும் அதனுடைய வளர்ச்சிக்கு என்றும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இருமாப்பாய் ஆண்டு கொண்டு அதனுடைய அதாவது இழிவான ஆதாயத்தை இச்சிக்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. வேதனையோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஜெபிக்கின்ற போது இந்த நிலைமையை கடவுள் தலைக்கீழாக மாற்றிக் கொள்வார். என்றால் திருச்சபைக்காக ரத்தம் செய்கிறவர் கடவுள், திருச்சபை அவருடைய மனவாட்டி. ஆகவே பெரிய காரியத்தை செய்வார். இப்பேற்பட்ட காரியத்தை தான் இவர்களும் செய்தார்கள். ஆகவே தான் செப்பனியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அவர்கள் தண்டனை அடைந்தார்கள். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகள் வீண் பெருமை பேசின ஆசாரியர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 4-9 வசனம். அதை தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தில் அது வரைக்கும் தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது 3ஆம் வசனம் வரைக்குமாய் சொல்லப்பட்ட அநியாயம், அக்கிரமம் செயல்களினாலே கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் யூதாவும் எருசலேமும் சந்திக்க நேர்ந்தது. அவருடைய வாழ்வு இழந்து போனார்கள். நாடு வீழ்ந்தது. எருசலேம் நகரம் பிடிக்கப்பட்டது. எருசலேம் அந்த நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டார்கள். எருசலேம் நகரம் சுட்டெரிக்கப்பட்டது. ஆலயம் இடித்து அதாவது நொறுக்கப்பட்டது. அவர்கள் எல்லா உரிமையும் இழந்து போனார்கள். அவர் செப்பனியா தீர்க்கதரிசனத்தில் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது இந்த 3ஆம் அதிகாரத்தில் 1-13 வரை அவர்கள் செயல்பாடுகள் மிக தெளிவாக போடப்பட்டுள்ளதை 1-4 வரைக்கும் தான் நான் படித்தேன். அதாவது
யூதாவும் எருசலேமும் மக்களை ஏய்த்து அடக்கி ஒடுக்கினர். Zephaniah first indictment of Judah's sins focuses on the worship of other gods. இது மாத்திரம் செய்யல, அதாவது பணம் வந்தா கடவுள் இல்லை என்று சொல்வார்கள். எல்லாம் வந்துவிட்ட பிறகு கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொல்வார்கள். அதற்கும் மாறாக ஜீவனுள்ள கடவுளை விட்டு மற்ற கடவுள்களை தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு உலகம் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல இங்கிலாந்து தேசத்தின் மூலமாக சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு இங்கிலாந்து தேசம் மிகுந்த பரிதாப நிலையில் இருக்கிறது. அங்க இருக்கிறவர்கள் ஒரு 20 வயதுக்குட்பட்ட வாலிப பிள்ளைகளை அழைத்து கேட்டால், கிறிஸ்துவை பற்றி கேட்டாலும் மற்றவர்களை கேட்டாலும் அவர்களுக்கு தெரியவில்லை. No, we don't know anything about God. There is no God என்று சொல்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆகவே எல்லாம் எனக்கு வந்துவிட்டால் கடவுள் நீர் யார் என்று நான் கேட்பேன் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்திலே நான் பார்க்கிறோம் இல்லையா? முதலாவது எனக்கு குறைவாய் கொடுத்து விடாத சுவாமி, நான் தரித்திரராய நான் மாறி உமை நான் அதாவது மற்றவர்கள் உமை அதாவது தூற்றாத படிக்கு, நான் திருடாத படிக்கு எனக்கு தேவையானதை அடுத்த போடும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கற்பனை அதாவது அந்த ஜபத்திலே அவர் கற்றுக் கொடுத்தார். அன்றது வேண்டிய ஆகத்தை இன்று கொடுத்தார். எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஜான் வயிறு அதுதான் நிறைய இல்லையா? அதற்கு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு இல்லையா? நீ மல்டி மில்லியனும் சரி பில்லியனும் சரி அதை தான் போஷிக்க வேண்டும். ஏழை எளியவன் ஒன்றுமில்லாதவன் கூட அதை தான் அதற்காகத்தான் இருக்கிறது இல்லையா? அகங்காரத்தோடு ஆடி கர்த்தருக்கு அருவருப்பை ஏற்படுத்துகிற சீயோன் பர்வதத்துல ரட்சிப்பின் வாழ்வு வாழ முடியாது. சீயோன் பர்வதம் என்று சொல்கிற போது அது எருசலேமை குறிக்கிறது. அங்கு எருசலேம் என்று பார்க்கின்ற போது அது சமாதானத்தின் நகரம் என்று, எருசலேம் என்ற எபிரேய வார்த்தைக்கு சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தம். சிட்டி ஆஃப் பீஸ். அங்கே அநியாயம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், அராஜகம் செய்தவர்கள் வாழ முடியாது என்று சொல்லி செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுது. அதில் உண்மையை வாழ்ந்தவர்கள், அதாவது சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு உண்மையாக வாழ்ந்தவர்கள் இஸ்ரவேலின் மீதியானவர்கள், தி ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், தாழ்மையோடு வாழ்ந்தார்கள், சாந்த குணத்தோடு வாழ்ந்தார்கள். அதைத்தான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற ஒரு காரியம். கடவுள் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வார் என்றால், அதாவது நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் சேர்த்து அவர் வாடிக்க மாட்டார். நீ கெட்டவன் என்று நீ உணர்ந்து மனம் திரும்புகின்ற போது உன்னை சேர்த்துக் கொள்வார். அது வரைக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். நீ கடைசி வரைக்கும் நீ கெடாமல் போனால், அதாவது நீ மனம் திரும்பாமல் போனால் நியாயத்திற்கு விலை நிறுத்தப்படுவார். வேறுபட்ட ஒரு சூழ்நிலையின் பத்தில despite the transgression and iniquities, God by His abounding grace forgiven their collective sin. Their sins will be removed by the grace of God. அதாவது நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். He demonstrated His love by giving His only begotten Son, our Lord and Savior Jesus Christ, to die for you and me. எந்த சூழ்நிலையில? while we were yet sinners. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் அனுப்பினார் என்றால் அதுதான் கிருபை. நமக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும், நமக்கு புதுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பது அதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. We are not worthy to receive any such a favor from God because we are all sinners. ஆனால் தம்முடைய மேலான அன்பினாலே, நிறைந்த அன்பினாலே, அதனுடைய அதாவது அது எப்படியாக வந்தது என்றால் கிருபையாக வந்தது. கிருபை என்று சொல்லுகின்ற போது தகுதியற்ற நமக்கு கிடைத்த கர்த்தருடைய அன்பின் ஈவு. Grace is nothing but God's love, loving the unlovely. இப்படிதான் இவர்களும் இந்த வாக்கியத்தை பெற்றார்கள். இன்றைக்கு நீயும் நானும் கூட முழு உலகமும் பாவத்தில் விழுந்து கிடந்த அந்த முழு உலகத்தை மீட்க கிருபையினாலே மீட்க வந்தார்.
இரண்டாவதாக பார்க்கும்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் அவர்கள் களி கூறுவார்கள். ஒரு பெரிய சிறையிருப்பிலிருந்து விடுதலை என்று வருகின்ற போது அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சிறையிருப்பில் இருந்த போது அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், அவர்கள் போய் கடவுளை தொழுது கொள்ள முடியாமல் இருந்தது. They lost their societal life, political life, religious life, everything. ஆனால் இங்கே அவர்கள் மீட்கப்படுகின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அது கிருபையினால் ஏற்பட்டது. அப்பொழுது மிகுந்த சந்தோஷம், களி கூறுகின்ற ஒரு காரியத்தை பார்த்தோம். 14ஆம் வசனத்திலே பாருங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. அந்த விடுதலை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு நாம் பாடி துதித்தோம், மகிழ்ந்து களி கூறு. பிரியமானவர்களே, மீட்டெடுத்த கடவுள் ஒரு அன்புள்ள தாயை போல இந்த பிரசங்க பகுதியிலே தன்னுடைய அன்பை செலுத்தி அவர் நம்மை மீட்டெடுக்கின்ற ஒரு தாயை போல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். செப்பனியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன என்றால் கடவுள் மறைத்து விட்டார் என்ற அர்த்தம். The Lord has hidden. செப்பனியா என்ற இந்த தீர்க்கதரிசியுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன என்றால் the Lord has hidden. எதை? நம்முடைய பாவங்களை மறைத்து விட்டார். அவருடைய பாவங்களை மறைத்து விட்டார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார். அவர் மறந்து விட்டார். அதாவது மலை போன்ற எந்த பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டதே. ஒரு பாடல் கூட அழகாக பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டிக்காமல் சரி கட்டாமல் கிருபையாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். ஆகையினாலே நாம் வாக்கியம் பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். இந்த கிருபையின் காலம் தொடர்ந்து நீடிக்காது. அவர் மறுபடியும் வரப்போகிறார். ரட்சகராக வந்த கடவுள் நியாயாதிபதியாக முழு உலகத்தையும் நியாயத்திற்கு அவர் வரப்போகிறார். ஆகவே அந்த நியாயத்திற்கிலே நாம் அவரோடு கூட பங்கடைய வேண்டும். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகின்ற அந்த காரியம் நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படாது. இப்பொழுது மறைக்கப்பட்டு புது வாழ்வு பெற்ற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இருளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஆகவே தான் இருளின் வாழ்ந்த வாழ்க்கை போதும், வெளிச்சத்துக்கு வா என்று சொல்லி இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தேவதூதன் மெய்ப்பொருளுக்கு சொன்னான். இருளில் இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மெய்ப்பொருளுக்கு அவர் ஆடி பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து கடவுளை போய் பெத்லகேமிலே தொழுது கொண்டு அந்த வார்த்தைகளை சந்தோஷத்தோடு பிரசித்தம் பண்ணினார்கள். அதன் அடையாளமாக தான் இன்றைக்கு ரோஸ் கேண்டில் ஏற்றப்பட்டிருக்கிறது. ரிஜாய்ஸ், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மீட்கப்பட்டோர் கம்பீரமாய் ஆனந்த களிப்புடனே வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கொண்டாடுவார்கள், பாடுவார்கள். சஞ்சலம் தவிப்பு அங்கே இல்லை, சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு அங்கு பஞ்சம் இல்லை. சோ சந்தோஷம் இன்றைக்கு கூட பாடுகின்ற போது எவ்வளவு சந்தோஷமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் கூடியிருந்தோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை பாடி மகிழ்ந்தோம். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான் அன்றைக்கு அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் பாடினார்கள். ஏனெனில் கர்த்தர் அவர்களை ஒரு தாய் தன் பிள்ளைகளின் தப்பிதங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மறுபடியும் ஏற்றுக்கொள்வது போல. அம்மா அடிக்கிறத விஷயத்தை பார்த்துக்கிட்டீங்களா? பிள்ளைங்க என்ன பண்ணலாம், ஜோரத்தோட அடிப்பாங்க. ஆனா அதுல சரியா அடிப்படாது, பசங்க வந்து அப்படியே மறுத்து போன மாதிரி நினைக்குவாங்க. ஆனா அப்பா அடிச்சா ஒரு அடியிலேயே அழுகுவாங்க. அம்மா 4-5 அடி அடிப்பாங்க. ஏன்னா சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன், ஏன்டி சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன்னா அடிப்பாங்க. அடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் மறுபடியும் பிள்ளைய கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்கள சாப்பிட்டுட்டு தூங்கும் போது பிள்ளை தூங்கிச்சாரு பாக்குறாங்க, இல்லையோ அவங்க தூங்கிடுவாங்க. ஆனால் அடித்த பிறகு தகப்பன் தம்பி பிள்ளையை அடித்த பிறகு அவன் தாயை போல இல்லாமல் அவர் தூங்கும் பொழுது அவர் தூங்க மாட்டார். அவர் தூங்க மாட்டார். அவர் யோசித்துக் கொண்டிருப்பார், ஐயோ பிள்ளையை அடிச்சுட்டு என்ற ஒரு வேதனை. ஆகவே பிரியமானவர்களே, அவர் அந்த
பார்த்து கண்ணீர் வடிக்கின்ற அவர் அதே நேரத்துல கண்டிக்கிறவர் இல்லையா? அப்பா என்னாலே கண்டிப்பு தான், அம்மா என்னாலே அன்பு. இது இரண்டும் கலவையாய் சேர்ந்து அவர் தாயும் தகப்பனுமாக இங்கே இந்த மக்களை தேற்றுகிறார். உன்னையும் என்னையும் கூட அவர் அப்படிதான் வழிநடத்துகிறார். So this image of the motherhood of God assures a joy of restored life. இல்லையா? மீட்டெடுக்கப்பட்டவர்கள் நாம் ஞான ஸ்நானத்தின் மூலமாக புது வாழ்வு பெற்றவர்கள். We are all regenerated beings because of God. He is our father and mother. நம்முடைய தாயின் வயிற்றிலே ஒரு முறை நாம் பிறந்தோம். அதன் பிறகு ஞான ஸ்நானத்தின் மூலமாக நம் பாவத்திற்கு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியாக அவரோடு எழுந்தோம். இன்றைக்கு அவர் நினைக்கிற விதமாக அவர் சாட்சியாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் அன்றைக்கும் அங்க யூதா மக்களிடத்துல எருசலேம் மக்களிடத்துல இருக்கும். சோ இங்கே பார்க்கும்போது 15ஆம் வசனத்தில் அவருடைய ஆக்கினையை அகற்றினார். இனி அவர்கள் தீங்கை காண மாட்டார்கள், காரணம் கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். ஆக்கினை என்று பார்க்கின்ற போது அந்த தண்டனை இல்லையா? He took the punishment on the cross. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஏசாயா 53. So it's a great message of hope and joy concerning the restoration. இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களை முறியடித்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் வந்து அவர்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் மத்தியிலே கடவுள் வாழ்கின்ற போது, இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் வாழ்கின்ற போது, வேறு அதாவது அந்நியர்கள் வந்து, பகைஞர்கள் வந்து இவர்களை மறுபடியும் பிரச்சனை ஏற்படுத்த முடியாது, இவர்களை சிதறடிக்க முடியாது. இவர்கள் மத்தியிலே அவர் வாழ்வார். ஒரு காலத்திலே இவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற நிலைமையிலே அவர்கள் வாழ முடியாதபடிக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். அதிகமாக தண்டனை அனுபவித்த ஒரு இனம் உண்டு என்றால் அது இஸ்ரவேல் கூட்டம் தான். இஸ்ரவேலர் யூதர்கள் மாத்திரமே. உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். மறுபடியும் ஆண்டவர் கூட்டி சேர்த்தார். எப்பொழுது நடந்தது? 20ஆம் நூற்றாண்டிலே மே 14, 1948 இரண்டாவது உலக போருக்கு பிறகு எல்லாரும் கூட்டி சேர்த்தார்கள். அப்படி சொல்லப்பட்டது அல்ல இது. இன்னும் அவர் நியாயத்திற்கு முன்பதாக இந்த மக்கள் கூட்டி சேர்க்கப்பட்ட மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை, இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யாத எவரும் அஞ்சி கிறிஸ்து. இன்றைக்கு கூட அநேக இஸ்ரவேலர் கடவுளை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவருடைய இருதயம் மந்தமாக இருக்கிறது, வணங்கா படுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகை ஆளுகைக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதுதான் இதனுடைய உள்ளார்ந்த ஒரு அர்த்தம். இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருபத்திலே பார்க்கிற போது பிலிப்பியர் 4:4-7 வரைக்கும் பவுல் சொல்கிற போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அதாவது சிலர் வந்து எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் புன்முறுவலா இருப்பாங்க. ஐயோ பிரச்சனை வருது அப்படி போகுது இல்லையென்றால் அவர்கள் தலைமையில் வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் வந்துவிடும். ஆகவேதான் கடவுள் சொல்கிறார், அவர்களை விசாரிக்கிறவரான்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க யாராவது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தயவு செய்து அந்த பாரம் உங்களால் தாங்க முடியாது. நம்மை படைத்த தெய்வம், நம்முடைய தாயும் தகப்பனுமாய் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற, நமக்காக நம்மை அன்போடு அழைக்கின்ற ஆண்டவரிடத்திலே, அவருடைய பாதத்திலே அந்த பாரங்களை விலக்கி வைத்து வருகிறது. இடத்துல வருவதை நான் ஒருபோதும் ஆகவே தான் அந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி என்பதை நமக்கு கொடுக்க வந்தார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். 16ஆம் வசனம், God is a singing God. இல்லையா? தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய ஐக்கிய நிமித்தம் அமர்ந்திருப்பார். The Lord your God is in your midst, a mighty one who will save. He will rejoice over you with gladness. He will quiet you by his love.
he will exalt over you with loud singing. இல்லையா? இந்த பாடல் ஞாயிற்கு ஏற்ற ஒரு பிரசங்கமாக வந்திருக்கிறது. நம்மோடு சேர்ந்து அவரும் களி கூர்ந்து மகிழ்கின்ற ஒரு தருணம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. விடுதலை என்று கிடைத்த பிறகு அங்கு ஒரு சமாதானம். சமாதானம் என்று சொல்கின்ற போது absence of war, போர் முடிந்த பிறகு கிடைக்கிறது அந்த நிசப்தமான ஒரு அமைதி, அதுதான் சமாதானம். பிரியமானவர்களே, இந்த சஞ்சலம் நிறைந்த உலகத்துல, போராட்டம் நிறைந்த உலகத்துல சமாதானத்துக்காக ஆண்டவர் வந்து அவர் மத்தியிலே வாசம் செய்கிறார். So God the Father sings to the Jewish remnant entering the kingdom. தன்னுடைய இருப்பிடத்திற்கு அவர் திருப்புகின்ற போது அவரோடு சேர்ந்து பாடுகின்ற ஒரு காரியத்தை கடைசியாக பார்க்கும்போது கைவிடப்பட்ட தேசம் மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். 18 பாபிலோனின் 70 வருட சிறை வாசம், 70 வருட சிறை வாசம். அதற்கு பிறகு 70, அதாவது கிபி 70 மறுபடியும் அதாவது ஜூயிஷ் வார் and war between Jewish people and Roman Empire நடந்தது என்ன? அன்றைக்கு அவர் நம்பி அதாவது ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த எருசலேம் ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. தீத்து ராயன் எம்பரர் டைட்டஸ் அவர் மூலமாக அந்த ரோம பேரரசு அவர்கள் மேல் படையெடுத்து வந்து எருசலேம் மறுபடியும் அழிக்கப்பட்டது. யூதா இஸ்ரவேல் எல்லாம் அழிந்து போனது, சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்த்துவார்கள் என்ற ஒரு கருத்தை 19ஆம் வசனத்தில், இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் கண்டிப்பேன், நொண்டியானவனை சேர்த்து ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இப்ப நடந்தது பாருங்க, சுத்தி இருக்கிற அந்த இல்லையா கல்ஃப் கண்ட்ரிஸ் இல்லையா, மிடில் ஈஸ்ட், அதாவது வெஸ்டர்ன் ஏசியன் கண்ட்ரிஸ், இஸ்ரவேலை தாக்குகிறார். எல்லாருக்கும் அவர்கள் என்ன பண்றாங்க? பதில் கொடுக்கிறார்கள், அடிக்கிறார்கள். அவருடைய பலத்தை காட்டுறார், நாம் கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி. அது இல்லை, இங்க சொல்லப்படுகிறது அவர்களுடைய மனமாற்றம் ஏற்பட்ட பிறகு பிற்காலத்தில் நடக்கின்ற காரியம் தான். இப்பொழுது நடக்கின்ற காரியம் he is not a warrior God. அவர் சமாதான பிரபுவாக வந்த பிறகு அவர்களிலே ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்காகவே மேசியா 400 வருடங்கள் கடந்த பிறகு வந்தார். இப்பொழுது மனமாற்றம் இல்லை என்றால் அவ்வளவுதான். அதன் பிறகு நியாயத்திற்குள்ளே ஏற்கப்பட வேண்டியது. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பினவர்கள் இனி அவருடைய புகழை சொல்லி மகிமைப்படுத்தி பிரஜாதிகளின் மத்தியிலே கடவுளின் நாமத்தை உயர்த்துவார்கள். I will bring you home is God's gracious promise and he will keep it. அவரை கொண்டு வருவேன் என்று சொன்னவர் அவரை கொண்டு வந்தார். இனி வரும் நாட்களிலும் அவர் கொண்டு வருவார். அவர்களிலே இன்னும் மாற்றம் தேவை என்பதற்காக காத்திருக்கிறார். முன்னையும் என்னையும் கூட பாவ சேற்றிலிருந்து தூக்கி வந்தார். இன்றைக்கும் அவருக்கேற்ற சாட்சிகளாக இன்னும் பரிபூர்ணராகும்படி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பூர்ணர் அல்ல, பட் he is perfect God. ஆனால் பூர்ணராகும்படி கடந்து செல்வோம். அதற்கு வேதம் நமக்கு துணை புரிகிறது. ஆகவே கர்த்தரை தொழுது கொள்வோம். அவருடைய வார்த்தைக்கு இணங்கி செவி கொடுத்து அவர் வார்த்தையின் பிரதானமாக உலகத்தில் தொடர்ந்து அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக நாம வாழ்ந்து அவரோடு நித்திய வீட்டிலே பங்கடைய கர்த்தத்தாமே நடக்கிறது செய்வாராக. லாபத்துக்கான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்திய சுற்றுலாக அந்த காப்பாராக. ஆமென்.